குட் குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செஸ் பீசஸை எப்படி மூவ் பண்ணுறதுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து செஸ் போர்ட் பார்க்குறீங்க, அதில் வந்து பீசஸ் இருக்குது, செஸ் பீசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செஸ் பீஸையும் நம்ம எப்படி மூவ் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஷப். ஓகே, இப்போ இந்த ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் பிஷப். ஸோ பிஷப் வந்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஷப் வில் மூவ் இன் diagonals. ஓகேவா, பிஷப் வந்து டயக்னல்ஸில் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் ஆரோ பார்க்குறீங்களா, ஸோ கிராஸா, ஓகேவா. ஸோ அதுதான் டயக்னல் சொல்லுவோம். ஸோ பிஷப் வந்து in chess it will move diagonally. ஓகே, அண்ட் லைக் இயர் டு இயர். அப்புறம் again you want to move, can move year to year. ஸோ பிஷப் will move in diagonals. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் பிஷப்போட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூக் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, ஒரே நிமிஷம் நான் ரூக் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னேன், ரூக் மூவ்மெண்ட் பார்க்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ சி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீயிங் ரூக். கரெக்டா, தமிழில் என்ன சொல்லுவோம், யானை சொல்லுவோம், இங்கிலீஷில் நார்மலாக ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். செஸ்ஸில் இதை வந்து நம்ம ரூக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரூக் எப்படி செஸ் போர்டில் மூவ் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும். இட் வில் மூவ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் லைக் திஸ், அண்ட் இட் மூவ் இன் right to left direction like this. For example, if I show you, rook will move from here to here. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா going back to first position, ரைட்லேருந்து லெஃப்ட் எப்படி மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ ரூக் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போகும் அண்ட் ரைட் டு லெஃப்டில் போகும். பிஷப் மாதிரி டயக்னலாக போவார். பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் மூவ் இன் டயக்னல்ஸ் as I said. ஓகேவா. இப்போ ஒயிட் கலர் ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னா ஒயிட் கலர் டயக்னலில் மூவ் ஆகும் பிஷப். இதே பிளாக் கலர் ஸ்கொயரில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலர் ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னா பிளாக் கலர் ஸ்கொயரில் டயக்னலாக மூவ் ஆகும். ஓகேவா. செகண்ட் தேர்ட் பீஸ். ஓகேவா, நம்ம பிஷப் பார்த்தாச்சு அண்ட் ரூக் பார்த்தாச்சு. தேர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் அ மினிட். சம்பு 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 மரேவன். பாட்டு பாடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கேப் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் நல்லாவும் பாடுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பீஸ் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பீஸ். இதை காப்பாற்றுறது தான் செஸ்ஸே விளையாடுறாங்க. த கிங். கிங் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகும். இப்போ ஆரோ மார்க்ஸ் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக, ஆனால் ஒரு ஸ்கொயர் தான் மூவ் ஆகும். ஓகேவா. இந்த ஸ்கொயர்ன்றது இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதான் ஸ்கொயர். ஸோ கிங் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட்டாகவும் மூவ் ஆகும், க்ராஸாகவும் மூவ் ஆகும், லெஃப்ட் டு ரைட்லேயும் மூவ் ஆகும், ரைட் டு லெஃப்ட்லேயும் மூவ் ஆகும், அகெயின் க்ராஸாக மூவ் ஆகும், அகெயின் பேக்வர்ட்ஸ்லேயும் மூவ் ஆகும், க்ராஸாக மூவ் ஆகும். ஓகேவா. கிங் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகும், ஆனால் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங் இருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட், அப்புறம் அங்கேருந்து திரும்ப பேக் கொண்டு வந்துடுறோம். இப்போ அதே இடத்துல இருந்து கிராஸாகவும் மூவ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருந்து பேக் சைட்லையும் போகும். திரும்பவும் அதே இடத்துல இருந்து லெஃப்ட்லேயும் போகும். எல்லா டைரக்ஷன்லையும் போகும், சிம்பிளாக சொல்லணும். அண்ட் கிங்குக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகேவா. பிஷப்புக்கு 3 பாயிண்ட்ஸ் அண்ட் ரூக்குக்கு 5 பாயிண்ட்ஸ் இன் செஸ். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பீஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயின். இப்போ ராஜா பார்த்தாச்சு, அடுத்து ராணி பார்க்க போகிறோம். இப்போ எத்தனை பீஸ் பார்த்துருக்கோம், 3 பீஸ் பார்த்துருக்கோம். பிஷப் பார்த்துருக்கோம், ரூக் பார்த்துருக்கோம், அப்புறம் கிங் பார்த்துருக்கோம், ராஜா பார்த்தாச்சு. அடுத்து ராணி எழுத போகிறேன். ஸோ ராணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பவர்ஃபுல்லான பீஸ் செஸ்ஸில். செஸ்லாம் இல்லை, லைஃப்லையுமே உமன் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல்.
யூனியன் மூமெண்ட்னா ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்றோம். தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. எடுத்த கண்டுபிடிச்சு சீக்கிரமே கண்டுபிடிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட பாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும். இறைவா எனக்கு ஒரு வாரம் தான் அமரும் சின்ன பிள்ளை நான் உந்தன் கைகளிலே கொள்வாயே அப்படின்னு அழகான பாட்டு எழுதியிருக்காரு. அவரோட ஆல்பம் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா சார் சொல்லி ஒரு பாட்டு பாடுறீங்க. ஸோ பீஸ் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது கண்ணில். கிங் கிடைச்சிருச்சு, குயின் கிடைக்க மாட்டேங்குது. பேசுங்க. கிங் கிடைச்சிட்டீங்க, குயின் எங்க இருக்கீங்க? ஸோ குயின் கிடைக்க மாட்டாங்க. ஸோ நார்மலே வந்து எடுத்துடலாம். எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா குயின் எங்க இருக்குங்க குயின்? என்னடா இவன் கிங்கை மட்டும் போட்டு வச்சுட்டு குயின் எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ குயின் பீஸை தான் தேடிட்டு இருக்கேன். கெட்டிங் கெட்டிங் த பீஸ். ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே, ஸோ நம்மளே வந்து எடுத்துடலாம். ஸோ இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா குயின், இவங்க தான் குயின். ஃபார் எக்ஸாம்பிள் நானே மூவ் பண்ணிட்டு குயினை சென்டருக்கு கொண்டு வந்துட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு. குயின் வந்து குயின், இதுதான் குயின் சொல்லுவோம். ஸோ க்ரௌன் ஷேப்பில் இருப்பாங்க. ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ். குயின் வந்து எல்லா டைரக்ஷனையும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிங் மாதிரியே தான் எல்லா டைரக்ஷனையும் போகும். கிங் இப்படி லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரெயிட் பேக்வர்ட் இப்படி கிராஸ் ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி தான் குயினும் வந்து டயகனலில் மூவ் ஆகும். அண்ட் இட் வில் மூவ் லைக் ஸ்ட்ரெயிட் லைக் பேக்வர்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்ஸும் குயினும் மூவ் ஆகும். பட் எப்படின்னா ஓல் போர்டையும் கவர் பண்ணும். கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் தான் மூவ் ஆகும். பட் குயின் வந்து ஓல் போர்ட் மொத்த செஸ் போர்டையுமே கவர் பண்ணும். எங்கேருந்து எங்கே வேணாலும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் குயின் இங்கே இருக்குது, இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா குயின் will move and capture this bishop. Queen can move here and the bishop capture பண்ணும். கேப்சர்னா ஒன்றும் இல்லை, வெட்டுறது. ஓகேவா? ஸோ குயின் கேன் மூவ் இன் எவ்ரி டைரக்ஷன் லைக் எ கிங். பட் கிங் வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் தான் மூவ் ஆகும். பட் குயின் வந்து ஹோல் போர்டையுமே கவர் பண்ணும். ஸோ குயின் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் இன் த செஸ் அண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் குயின் இஸ் 9 பாயிண்ட்ஸ். ஓகே குட். நம்ம குயின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன பார்த்துருக்கோம்? ரூக் பார்த்துட்டோம், பிஷப் பார்த்துட்டோம், குயின் பார்த்துட்டோம். அடுத்து இந்த பீஸ் தான் பார்க்க போகிறோம். ரெட் கலர் ஸ்கொயர் பார்க்குறீங்க இல்லையா? குதிரை. தமிழில் வந்து குதிரைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செஸ்ஸில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ
குயினை தேடின மாதிரி நைட்டை தேட தேவையில்ல, நைட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஒரே நிமிஷம். ஜஸ்ட் 1 minute. ஓகே, கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செஸ் போர்டில் நைட் பார்க்குறேன். ஸோ குதிரை, தமிழில் நான் சொன்ன மாதிரி குதிரைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் செஸ்ன்னு வரும்போது நைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் வந்து எப்படி மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஸோ நைட் இருக்க ஸ்கொயர் வந்து நம்ம 0ன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 0 அப்படியே ஸ்ட்ரைட்டாக 1 2 3. ஓகே, 0 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்படி, அண்ட் அதே மாதிரி 0 அகெயின். இந்த ரெட் கலர் ஸ்கொயர்ஸ் மட்டும் பாருங்கள், 1 2 3 இப்படியும் மூவ் ஆகும். அதே மாதிரி 0 1 2 3 இப்படியும் போகும். இந்த சைடு 3 அண்ட் இந்த சைடு இப்படி, அண்ட் பேக்வர்ட்ஸ்லேயும் போகும். 0 1 2 3 0 1 2 3 0 1 2 3 0 1 2 3. ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் நைட்டை மூவ் ஆகும், ஆனால் எல் ஷேப்பில் மூவ் ஆகும். அண்ட் நைட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இப்போ பீஸுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னா நைட்டை வந்து ஜம்ப் பண்ண முடியும், ஜம்ப் பண்ணி பீஸை தாண்டி போக முடியும். ஸோ அதான் நைட்டோட ஸ்பெஷாலிட்டி. வேறு எந்த பீஸாலையும் வந்து ஜம்ப் பண்ணி போக முடியாது. இப்போ நைட் வந்து எல் ஷேப்பில் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி 0 1 2 3 சொன்னோம் இல்லையா, அண்ட் 0 1 2 3 இப்படி, அண்ட் அங்கே திரும்ப 0 1 2 3 பேக்வர்ட்ஸ், அப்புறம் அங்கே திரும்ப 0 1 2 3 பேக்வர்ட்ஸ். ஸோ நைட் வந்து எல் ஷேப்பில் எல்லா டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகும். அண்ட் நைட் வந்து ஜம்ப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. ஸோ நவ் அகெயின் யூ ஆர் சீயிங் தி போர்ட், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வந்து உள்ளே இருக்குது, கரெக்டாக. நைட்டை வந்து வெளியே ஜம்ப் பண்ணி வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் பான் இருக்குது. ஸோ இந்த பானை ஜம்ப் பண்ணி 0 1 2 3 எல் ஷேப்பில் இந்த ஸ்கொயருக்கு வர முடியும். சாரி, ஒயிட் டு பிளே 0 1 2 3 எல் ஷேப்பில் வெளியே வர முடியும் ஜம்ப் பண்ணி. ஸோ நைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது, வேறு எந்த பீஸாலும் ஜம்ப் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்னென்ன பார்த்துட்டோம்? கிங் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம், குயின் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம், பிஷப் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம், நைட் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம், ரூட் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ வந்து எல்லா மூவ்மெண்ட்ஸும் பார்த்துட்டோம். நான் திரும்ப ஒரு மூவ் பண்ணிக்கிறேன். பிஷப், ஓகே, இப்போ பாருங்கள், பிஷப் அண்ட் நைட்டுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ், அண்ட் ரூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ், அண்ட் குயினுக்கு பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ், அண்ட் கிங்குக்கு வந்து நோ பாயிண்ட்ஸ், இன்ஃபினிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல 8 பீஸ் இருக்கு இல்லையா, சோல்ஜர்ஸ், சிப் பாயிண்ட் சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க. செஸ்ன்னு வரும்போது பான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பான், PAWN, பான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பான் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மட்டும் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மட்டும் 2 ஸ்டெப் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஓகேவா, இங்கேருந்து ஒரு ஸ்டெப், ஓகே, அடுத்து நான் ஸ்டெப் மட்டும் 2 ஸ்டெப், அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ இதுதான் பான் மூமெண்ட்ஸ். ஸோ பானோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கற்றுக்கணும் இந்த வீடியோவில் அப்படின்னா, பான் மூவ்மெண்ட் கற்றுக்கணும், எவ்ரி பீசஸ் மூவ்மெண்ட்ஸ் கற்றுக்கணும், 1 பாயிண்ட்ஸ் ஆஃப் த பீசஸ் கற்றுக்கணும். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ரூக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும், அண்ட் லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், அண்ட் நைட் வந்து எல் ஷேப்பில் மூவ் ஆகும், பிஷப் வந்து டயகனலில் மட்டும்தான் மூவ் ஆகும், குயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் மூவ் ஆகும், ரைட் டு லெஃப்ட்டும் மூவ் ஆகும், அதேமாரி டயகனல்லையும் மூவ் ஆகும். ஸோ குயின் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் ஓல் போர்டை கவர் பண்ணும், பவர்ஃபுல் பீஸ். அண்ட் குயினோட 0.9, பிஷப்போட 0.3, நைட்டோட 0.3, அண்ட் ரூக்கோட 0.5. கிங்கும் அப்படி தான், எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகும், ஆனால் ஒரு ஸ்கொயர் தான் மூவ் ஆகும். ஓகேவா? 1 எல்லா டைரக்ஷனையும் போகும், பட் 1 ஸ்கொயர் அட் டைம். அண்ட் கிங்குக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. அண்ட் பான், as I said, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் 2 ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்பாக போகும். ஓகேவா? ஸோ பீஸ் மூவ்மெண்ட்ஸ் கற்றுக்கிட்டோம், பீஸோட வேல்யூஸ் கற்றுக்கிட்டோம், அண்ட் குட். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த பீஸ் எப்படி எப்படி அட்டாக் பண்ண போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து மறக்காம அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இந்த செஸ் சேனலில் தமிழில் இங்கிலீஷில் கலந்து அழகான பாடோட
செஸ்ஸை கற்றுக்க போறீங்க ஃப்ரம் பிகினர் டு இன்டர்மீடியட் லெவல்ஸ். அண்ட் போக போக கேம்ஸும் பார்க்க போகிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்பவும் சந்திப்போம். அண்ட் கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. கீப் ஸ்மைலிங். பை.